சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க தம்பி. என்னைக்குமே என் புள்ள என் வார்த்தைய தட்ட மாட்டான். அவங்க அப்பா விஷயத்துல என் பேச்சு மீறி அவன் நடந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு இவ கூப்பிட்டாளேன்னு அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை விட்டுட்டு ஓடி போயிருக்கான். இப்போ குத்துயிரும் கொலை உயிருமா உள்ள படுத்து கிடக்குறான். இங்க பாருடி, இனிமே என் புள்ளைய பாக்குறேன்னு வீட்டுக்கு வருது அவன்கிட்ட நீ பேசுறதுன்னு நான் ஏதாவது பார்த்தேன் கொன்னுடுவேன் உன்னை. எங்க இருந்தோ பொழைக்க வந்தவ பொழைச்சியா போனியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ண நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீங்க எப்படி வேணாலும் என்னைய திட்டிக்குங்க, ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றத மட்டும் கேளுங்க. உன் பேச்ச கேட்டு கூட வந்தவன் நிலைமைதான் என்னன்னு நான் இப்ப என் கண்ணால பாக்குறேனே. இன்னும் என்னடி நீ சொல்றத நான் கேட்கணும்? இங்க பாரு, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. உன் மூச்சு காத்து பட்டா கூட என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடும். போடி வெளிய. இங்க பாரு, மரியாதையா போயிடு. இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க நின்னு கழுத்து புடிச்சு வெளியில தள்ளிடுவேன். மா, என்னமா நீ சும்மா இரு யாழினி. ஏதாவது பேசுன நீ அற வாங்குவ. ஏய், வெளிய போடிங்கற. அம்மா வேண்டாம் ப்ளீஸ். நீங்க அவளை அனுப்ப வேண்டாம். நானே ஆனந்தியை கூட்டு போறேன். ஆனந்தி, நீ இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், போலாம். இவ இந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு மட்டும் இல்ல, என் புள்ள வாழ்க்கையில இருந்தே போகணும். இங்க பாரு, நீ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் என் புள்ள பின்னாடி சுத்திட்டு இருக்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அத மட்டும் மறந்துடாத. ஆனந்தி, போலாம். அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல, இனிமே அன்பு அவங்க பார்த்துப்பாங்க. வா போலாம். அதை கொடு கொடு. இதுல அன்போட செல்போன், வாட்ச், பர்ஸ் எல்லாமே இருக்கு. அன்போட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை கம்பெனியை கட்டும். அதை டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அன்பு கண் முடிச்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆனந்தி, போலாம். இந்த அன்பு யார் என்ன சொன்னாலும் என்னை இன்று கொன்னாலும் நான் உந்தன் பாதை புரிந்து கொண்டே. யார் கூட வந்தாலும் என்னோடு நின்றாலும் உன் பேரை சொன்னாலே திரும்பி நின்றேன். இந்த காதல் உனக்காக என்றும் தீராத. உயிர் போகும் என்றாலும் அது போகாத. ஏய் ஆனந்தி, ப்ளீஸ் அழாத. அவங்க ஏதோ கோவத்துல பேசுறாங்க. இல்ல சார், தப்பு ஏன் மேலதே. அவங்க கோவப்படுறது நியாயந்தே. நான் மன்னிக்க கூடிய தப்பையே பண்ணல சார். ஏற்கனவே அன்பு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி அவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டு பண்ணிட்டேன். இப்ப மறுபடியும் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஒரு அம்மாவா அவங்க கோவம் நியாயம் தானே சார். ஆனந்தி, உன் மேல எந்த தப்பும் இல்ல. சரி, இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம். வா போலாம். பார்த்திட போதும் உனக்கு எதையும் நான் செய்வேன்.
மணி என்ன ஆகுது? ஆடி அசைஞ்சு உன் இஷ்டத்துக்கு வர்ற? ஒரு அவசரம், அதே நேரமாய் போச்சு, மன்னிச்சுக்கங்க சார். மகேஷ் சார் சப்போர்ட் பயம் இல்லாம போச்சுல. லேட்டா வந்தல்ல, பாதி நாள் சம்பளம் கட்டு. வா. ஏய், என்ன ஆச்சுடி? ஆனந்தி, என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி வர? கருணாகம் வந்தோடனே வெஸ்த கக்குச்சுல, அதுவாதான் இருக்கும். கரெக்டா ஆனந்தி? ஆனந்தி, வர்ற வழியில அன்பு எங்கேயாவது பார்த்த? ஏன அன்பன் இன்னும் வரலையா? இல்லையே, குடோன்லயே போய் பார்த்தா ஆளை காணோம். முத்தண்ண, அண்ண, அன்ப. என்னாச்சு சொல்லு. அன்ப 4 பேரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்கண்ணே. என்ன ஆனந்தி சொல்ற? அன்புவை அடிச்சிட்டாங்களா? யாரு? எப்போ? யாரு என்னன்னு எதுவுமே விளங்கலன்னு நானும் அன்பும் அந்த செல்வி பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு கார்மெண்ட்ஸுக்கு வந்துட்டு இருந்தோமா.